ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் நல்லா இருக்கேன். ஆனால் நான் ஆக்சுவலி இந்த 1 வீக்காக நான் வந்து வீடியோ போடலை. இனிமேல் டெய்லி ஈவினிங் டைமில் ஒரு வீடியோ வந்து வந்துடும். கண்டிப்பாக மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் வந்து கந்த சஷ்டி விரதத்தை பற்றி வந்து ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலை. அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதுவும் வந்து அது ரிலேட்டடாக தான் போட போகிறேன். அது வந்து போட்டிருக்க வீடியோ வந்து 48 டேஸில் எப்படி விரதம் இருக்கணும், 48 டேஸ் வந்து விரதம் இல்லைன்னா என்ன செய்யலாம், அந்த மாதிரி வந்து வீடியோ போட்டிருப்பேன். இதில் வந்து 1 டே மட்டும் எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது அப்படின்னு வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு கந்த சஷ்டி விரதம் வந்து எப்போ வருது அப்படின்னா அக்டோபர் 22ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 27ஆம் தேதி வரைக்கும் வந்து கந்த சஷ்டி விரதம் வந்து கடைபிடிப்பாங்க. இது வந்து 48 நாட்கள் விரதம் இருக்காதவங்க வந்து இந்த 6 நாள் வந்து கட்டாயம் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. 48 நாட்கள், 21 நாட்கள், 9 நாட்கள் இந்த நாள்லாம் வந்து விரதம் இருக்க முடியல அப்படின்னா அந்த கட்டாயம் இந்த 22ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 6 நாள் இருக்கு இல்லையா, அந்த 6 நாள் வந்து விரதம் இருந்து நம்ம முருகபெருமானுக்கு வழிபாடு செய்யலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. கந்த சஷ்டி விரதத்தில் வந்து நம்ம என்ன நினச்சி நம்ம விரதம் இருந்து வழிபடுறோமோ கட்டாயம் வந்து அது நடக்குங்கிறது நம்பிக்கை. குழந்தை வர இல்லாதவங்க கூட வந்து இந்த நாளில் வந்து விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முருகப்பெருமான் அருள் கொடுப்பார். 6 நாள் தான் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு நாள் விரதம் இருந்தாலும் உண்மையான பக்தியோட தூய்மையாக அன்போடு நம்ம வந்து விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம கேட்டது வந்து நடக்கும். அதனால் இந்த வருஷம் வந்து உங்களால் முடிஞ்ச நாள் வந்து நீங்கள் விரதம் இருந்து வழிபடுங்க. 6 நாள் முடிஞ்சால் வந்து விரதம் இருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நாள் வந்து விரதம் இருந்து வழிபடலாம். அதே மாதிரி விரத முறைகள் வந்து நிறைய இருக்குது. பால் பழ விரதம் இருந்து வழிபடலாம். அதுக்கப்புறம் மிளகு விரதம் வந்து ரொம்ப கடுமையாக வந்து விரதம் இருப்பாங்க. மிளகு விரதங்கிறது மிளகு விரதம் வந்து அந்த 6 நாள் வருது இல்லையா, அந்த 6 நாளில் தான் வந்து ஒரு நாளாக ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த 6 நாள் வேறு எதுவுமே சாப்பிடாம கடுமையான விரதம் வந்து கடைபிடிப்பாங்க. அது வந்து எப்போ அந்த விரதம் இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் இனிமேல் எந்த ஒரு ஆப்ஷனே கிடையாது, என்னால் எதுவுமே செய்ய முடியாது, வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கட்டாயம் வந்து அந்த மிளகு விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கும். விரத முறைகள் வந்து அவங்க உடம்பு கண்டிஷனை பொறுத்து தான் கண்டிப்பாக வந்து விரதம் இருக்க முடியும். ஏன்னா ஒரு சிலர் வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்க வந்து விரதம் இருக்க முடியாது. மதர் ஃபீட் பண்ணுவாங்க இல்லையா, மதர் ஃபீடிங் அவங்களும் வந்து விரதம் இருக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக விரதம் இருந்து வழிபட முடியாது. ஏன்னா சாப்பிடாமல் இருக்கணும் இல்லையா, அது கண்டிப்பாக முடியாது. அதனால் வந்து யாரெல்லாம் இருக்க முடியும் அப்படின்ட்டு வந்து அவங்களுக்கு எப்படி இருக்க முடியுமோ அவங்க சூழ்நிலையை பொறுத்து அவங்க வந்து விரதம் இருந்துக்கலாம். அந்த 6 நாளும் இருக்க முடியாதவங்க வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து வழிபட்டால் கூட ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த ஒரு நாளாவது வந்து நம்ம சாப்பிடாம விரதம் இருக்கணும். அட்லீஸ்ட் காலையில் வந்து பால் பழ விரதம் எடுத்துக்கிட்டு மீதி வந்து மதியமும் சாயங்காலமும் சாப்பிடாம விரதம் இருந்து நம்ம நைட்டு வந்து 6 நெய் தீபம் ஏற்றி அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக வச்சு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னால் முடியும், என்னால் சாப்பிடாம இருக்க முடியும், ஃபுல் டேவும் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு என்னால் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த ஒரு நாள் மட்டும் கண்டிப்பாக எதுவுமே சாப்பிடாம விரதம் இருந்து வழிபடலாம். சஷ்டியில் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க மட்டும்தான் விரதம் இருந்து வழிபடணும் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு என்னென்னலாம் வேணும், என்னென்னலாம் துன்பம் இருக்குது, என்னென்னலாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நமக்கு சரியாகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த சமயத்தில் நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா முருகப்பெருமான் வந்து எல்லா அருளும் கொடுப்பாருங்கிறது நம்பிக்கை. என்னென்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ திருமணம் ஆகாத இருக்கிறவங்க, குழந்தை வரம் இல்லாதவங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கையில் இன்னும் மென்மேலும் வளரணும், தொழில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்காகவும் நம்ம வந்து விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து முருகப்பெருமானோட அருள் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் வந்து உங்களால் 6 நாள் இருக்க முடியும் அப்படின்னா 6 நாள் வந்து சாப்பிடாம, அதாவது பால் பழ விரதம் மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நாள் மட்டும் ஃபுல் டே வந்து சாப்பிடாம விரதம் இருந்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அப்படி இருங்க. விரதம் இருக்கும் போது கண்டிப்பாக நேரமாக எந்திரிச்சு தான் நம்ம வழிபாடு செய்யணும். லேட்டாக வந்து எந்திரிச்சிட்டு நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம அது எதையும் பண்ணக்கூடாது. விரதம் இருக்கும் போது வந்து நம்ம முருகப்பெருமான் நினச்சிட்டே வந்து அதுவும் நேரமாக எந்திரிச்சு நம்ம தலை குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு நம்ம புதுசாக வந்து நம்ம பூவெல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வழிபாடு செய்யணும். உங்களோட உடல்நிலைக்கு ஏற்ப வந்து ஒரு வேளை உணவு அப்படி இல்லைன்னா பால் பழம் நீங்கள் எடுத்துக்கிட்டு விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம். நான் சொல்கிறது அந்த ஒரு நாள்.
வீடு க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அந்த ஒரு நாள் விரதம் இருக்காங்களே, அதுக்கு முன்னாடி நாளே வந்து எல்லாமே செஞ்சு வச்சிரணும். அன்னைக்கு வந்து நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. எல்லாம் முன்னாடி நாளே வந்து நம்ம எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, அடுத்த நாள் வந்து நம்ம காலையில நேரமா எந்திரிச்சுட்டு, நம்ம வழிபாடு செய்கிறது மட்டும் தான் இருக்கணும். காலையிலேயும் ஒரு டைம், அப்புறம் மாலையிலேயும் ஒரு டைம் வந்து விளக்கேற்றி நம்ம வழிபடணும். அதே மாரி நெய் தீபம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் காலையிலேயும் வந்து முருகன் கோயில் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா, அங்கே போயிட்டு நம்ம தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா மாலையிலேயும் வந்து நம்ம ஒரு டைம் வந்து முருகன் கோயிலுக்கு சென்று நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். பக்கத்தில் வந்து கோவில் இல்லாதவங்க வந்து கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா, வீட்டிலேயே வந்து காலையிலேயும் மாலையிலேயும் 2 வேளையும் வந்து முருகனோட படம், அப்படி இல்லைன்னா விக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு நம்ம விக்கிரகம் அப்படி இல்லைன்னா வேலு வந்து இருந்துச்சு அப்படின்னா, வேலுக்கும் விக்கிரகத்துக்கும் நம்ம பூ போட்டு வழிபாடு செய்யலாம். அதுக்கப்புறம் விக்கிரகம் அப்படி வேல் அப்படி இருந்துச்சு அப்படின்னா, கட்டாயம் அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களால் முடிஞ்ச அபிஷேகம் பண்ணலாம். பால் அபிஷேகம், திருநீர் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், குங்கும அபிஷேகம் இந்த மாதிரி வந்து உங்களால் முடிஞ்சது வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 6 வெத்தலை தீபம் போட்டு நம்ம 6 தீபம் நெய் தீபம் போட்டு நம்ம வந்து விளக்கு ஏற்றலாம். இது எல்லாமே அவிங்கவிங்களால எப்படி முடியுதோ அந்த மாதிரி வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம். சாதாரணமாக எதுவுமே இல்லைனா கூட ஒரு முருகப்பெருமான் படம் இருந்தால் மட்டும் கூட போதும். காலையிலையும் சாயங்காலமும் வந்து நம்ம விளக்கேற்றி நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். நெய் போட்டு தீபம் ஏற்றிக்கலாம். அப்படி இல்லைனா நல்லெண்ணெய் போட்டு நம்ம தீபம் ஏற்றிக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வந்து விரதத்தை வந்து கடைபிடிச்சாலுமே நம்ம முருகப்பெருமான் வந்து எல்லா அருளும் கொடுப்பாருங்கிறது நம்பிக்கை. அக்டோபர் 27ஆம் தேதி சூரசம்ஹாரம் வந்து நடக்கும். அடுத்த நாள் வந்து முருகப்பெருமானோட திருக்கல்யாணம் வந்து நடக்கும். அதை வந்து நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் கோவிலில் வந்து தரும் பிரசாதம் அப்படின்னா அன்னதானத்தை நம்ம சாப்பிட்டுட்டு விரதத்தை வந்து நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். ஒரு சிலர் வந்து வீட்லேயே விரதம் இருந்து வழிபடுவாங்க. அப்படி இல்லாதவங்க வந்து திருச்செந்தூர் மாதிரி போயிட்டு வெளியூரில் இருக்க முருகன் தலங்களுக்கு போயிட்டு அங்கே வந்து தங்கிட்டு கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்களா இருந்தால் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் உள்ள முருகன் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சு சர்க்கரை கலந்த பால் இந்த மாதிரி நெய்வேத்தியமாக ஏதாவது வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் கந்தசஷ்டி கவசம் பாடிட்டு முருகனுக்கு நம்ம நன்றி சொல்லி வழிபட்டுட்டு அந்த நெய்வேத்திய பாலை நம்ம குடிச்சிட்டு விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். எல்லாராலையும் வந்து முருகப்பெருமான் திருக்கல்யாணத்தை வந்து பார்க்க முடியாது இல்லையா? கண்டிப்பாக அதே மாதிரி பக்கத்தில் கோவில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம போயிட்டு பார்த்துட்டு வரலாம். அப்படி இல்லாதவங்க வந்து வீட்டில் டிவிலேயே வந்து போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒளிபரப்பாகும். வீட்டிலே வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம விரதத்தை வந்து நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த ஒரு நாள் விரதம் இருக்கும்போது முருகப்பெருமானோட கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல் இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக பாராயணம் செய்யணும். இது எதுவுமே படிக்க முடியாதவங்க வந்து அட்லீஸ்ட் ஓம் சரவண பவ அந்த மந்திரத்தையாவது நம்ம வந்து அன்னைக்கு நிறைய டைம் சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து முருகப்பெருமானோட அருள் வந்து நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க வந்து முறையாக வந்து நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடணும். நிச்சயமாக வந்து உங்களாலேயும் முடியும். நீங்களும் வந்து அந்த ஒரு நாளாவது விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மற்ற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.